கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from Proverbs chapter 21 verse 31. The horse is made ready for the day of battle, but the victory belongs to the Lord. நீதிமொழிகள் 21 அதிகாரம் 31 வசனம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். In life, we often put our trust in our own strength, our skills, plans, resources, thinking our efforts alone will secure success. வாழ்க்கையிலே பல சமயங்களிலே நம்மளுடைய பலத்தின் மீது, நம்மளுடைய திறமைகள், நம்மளுடைய திட்டங்கள், வசதிகள் இவற்றை மேல் நாம் நம்பிக்கை வைத்துக் கொள்கிறோம். நம்மளுடைய முயற்சியாலே நம் வெற்றி கிடைக்கும் என்று சொல்லி நாம் நினைத்துக் கொள்கிறோம். இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கின்ற நம்பிக்கையின் வாக்குத்தத்தத்தின் மூலமாக கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு ஜெயம் கர்த்தரால் வரும் என்று. ஆம் பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க அநேக வேலைகளிலே உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு, நீங்க அநேக காரியங்களை நீங்க போடுற எஃபெக்ட், உங்களுடைய டெடிகேஷன், நீங்கள் அந்த காரியத்தை குறித்து நான் செய்கிற அநேக ரிசர்ச்சஸ் மூலமாக நீங்க நினைக்கிறீங்க உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், நம்ம எவ்வளோ ஒரு முயற்சி எடுத்து பண்றோம், நம்ம பல சவால்களை கூட எதிர்கொள்வதற்கு நாம் தயாராகி கொள்கிறோம். ஆனா இந்த நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய எல்லா முயற்சிகளிலும் நீங்க கர்த்தருடைய சமூகத்துல வைத்து அவர் உங்க முயற்சிகளை ஆசீர்வதிக்கும் போது நிச்சயமாகவே அதுல உங்களுக்கு ஜெயத்தை தர கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். நம் வேதத்துல ஒரு அருமையான வசனத்தை பார்க்கிறோம். சங்கீதம் 20 அதிகாரம் 7 வசனம் சொல்லுகிறது, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மகிமை பாராட்டுகிறோம் என்று. இந்த நாளிலே நீங்கள் எதை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டு இருக்கிறீங்க? நீங்க கர்த்தரை விசுவாசிக்கிறீங்களா? இந்த காரியத்துல நீங்க எடுக்கிற முயற்சிகள் இல்ல, நீங்க பண்ணுகிற எல்லா வேலையிலும் நீங்க கர்த்தரிடத்துல நீங்க கண்ணோக்கி பார்த்து அவரை நீங்கள் முன்வைத்து அவரை நீங்கள் மேன்மை பாராட்டும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் அதை கனப்படுத்தி உங்களுக்கு அதிலே ஜெயத்தை தர அவர் வல்லவரா இருக்கிறார். நாம் கூட வேதத்துல பார்க்கிறோம், தாவீதின் கோலியாத்தின் வரலாற்றிலே பார்க்கிறோம், கோலியாத் பெலிஸ்தனாக இருக்கிறார், மிகவும் உயரமும் பலத்த சத்தமுடையவனாக மகா யுத்த வீரனாக அவர் காணப்படுகிறார். ஆனால் நாம் தாவீதை பார்க்கும் பொழுது அவர் ஆடு மேய்க்கிற ஒரு சின்ன வாலிபனாக இருக்கிறார். அவருக்கு இந்த யுத்தத்துக்குரிய கவசமோ உடையோ அதுக்கேற்ற ஒரு ஆடையை அவர் அணியவில்லை. அவர் கையில் இருந்ததோ ஒரு 5 கூழாங்கற்களும் ஒரு கவனும் தான். அவர் கர்த்தருடைய நாமத்தினாலே அவர் சொல்லுகிறார் கோலியத்தை நோக்கி, நான் சேனைகளின் கர்த்தருடைய நாமத்திலே உன்னிடத்திலே வருகிறேன் என்று சொல்லி அவர் போருக்கு போகிறார். ஒருவேளை கோலியத்தை நினைத்திருக்கலாம், என்னுடைய தகுதிக்கு இந்த சின்ன பையனுக்கு எனக்கு இவர் கூட போட்டி போடுவதற்கு என்ன இருக்குது அப்படி என்று சொல்லி கூட அவர் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய கரம் தாவீதோட இருந்தபடியால் அவர் ஒரே கல்லினாலே அவர் கோலியத்தை வீழ்த்தினார் என்று நாம் பார்க்கிறோம் அல்லவா? இந்த நாளிலும் கர்த்தருடைய பிரசனம், கர்த்தருடைய கிருபை, அவருடைய நாமத்தை நீங்கள் சொல்லி நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாகவே நீங்க பண்ணுகிற காரியங்களிலே கர்த்தர் ஜெயம் தர அவர் வல்லவரா இருக்கிறார். இதை விசுவாசிக்கிறீங்களா? நீங்க preparation is necessary, but victory comes only through God's strength. When you trust God above your own effects, He will grant you success and you will be victorious. இதை விசுவாசித்து நாம் ஜெபிப்போமா? நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. அப்பா, நீர் கொடுத்த அந்த வாக்குத்தத்த வசனத்துக்காய் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று நாங்கள் பார்க்கிறோமே தகப்பனே. இதை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தாவே, இந்த நாளிலே கர்த்தாவே ஆண்டவரே, நீங்க ஜெயம் தருகிற தேவன் என்று ஆண்டவரே பிள்ளை காணும்படியான காரியத்தை செய்யுங்க சப்பா. அவங்களுடைய எல்லா முயற்சிகளிலும் கர்த்தாவே அப்பா உம்முடைய கரம் செயல்படட்டும் கர்த்தாவே. உம்முடைய அற்புதத்தின் கரம் செயல்பட்டு காரியங்களை வாய்க்க பண்ணி ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஜெயத்தை தரப்போகிற நன்றி செலுத்துகிறோம். காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless you.